of the below not a vector quantity. அப்ப என்ன இந்த இடத்துல நமக்கு ஸ்கேலர் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டி டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அதை நம்ம தெரிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்ப ஸ்கேலர் குவான்டிட்டி ஏதாவது ஒண்ணு நவத்துல வச்சுக்க, இதர் வெக்டர் உங்களுக்கு புரிஞ்சு எல்லாமே நவத்துல வச்சா சரி, இல்ல ஸ்கேலர் புரிஞ்சு அதை நீங்க நவத்துல வச்சா சரி. சிம்பிள் தான். ஸ்கேலர் சொல்லுவோம் ஒன்லி மேக்னிடியூட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் தேவையில்லை. டைரக்ஷன் இல்லாம ஏதாவது ஒண்ணு மெஷர் பண்ண முடிஞ்சுன்னா அதை வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. டைரக்ஷனும் தேவை, மேக்னிடியூட் என் மதிப்பும் தேவை அப்படின்னா அதான் என்னன்னா வெக்டர் குவான்டிட்டி. இந்த இடத்துல ஸ்கேலர் குவான்டிட்டி இந்த மாதிரி நவத்துல வச்சோம். டிஸ்டன்ஸ், எனர்ஜி, பவர், டைம், ஸ்பீடு, டென்சிட்டி, வால்யூம், ப்ரெஷர், ஒர்க், சார்ஜ், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், ஃப்ரீக்வன்சி, மாஸ். இது எதுக்காக சொல்றேன்னா இங்க கேள்வி வந்து பாருங்களேன், நாட் அ வெக்டர் குவான்டிட்டி. இப்ப பவர் வந்து இப்பதான் பார்த்தோம். பவர் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. பவர் வந்து இங்கதான் பார்த்தோம், பவர் இங்க இருக்கு. அப்ப பவர் ஸ்கேலர் குவான்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சாவே என்ன ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எனக்கு கேள்வி வந்து நாட் அ வெக்டர் குவான்டிட்டி, ஸ்கேலர் குவான்டிட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் ஆன்சர் சி தான். மிச்சம் மூணுமே வந்து அக்சலரேஷன், டார்க்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் மூணுமே என்ன அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி.